Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே அப்படின்றது. அப்படின்னா முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேணும்னு சொல்லலை, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க முயற்சி செய்யணும்னு சொல்லலை, அல்லது இருப்போம்னு சொல்லலை. விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அப்படி என்று சொன்னால் இவர்கள் இப்பொழுது மோர் தென் கான்கரர்ஸா இருக்கிறாங்க. ஒருவேளை இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையை பார்த்தால் ஒருவேளை கான்கரர் மாதிரி இல்லாமல் இருக்கலாம். சிலர் இன்னும் தோல்வியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிலர் இன்னும் நடைமுறையில் பார்த்தால் அவர்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், தோல்வியை தழுவி கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கலாம், கான்கரர் மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்களே, இருக்கிறோமே அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ கான்கர் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஏற்கனவே கான்கரர்ஸ், மோர் தென் கான்கரர்ஸ். நீங்கள் ஏற்கனவே ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார். வேத வசனத்தின் போதனையே இப்படிதான். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால். எப்படி எழுதுறாரு பாருங்க, இனிமே ஜெயிக்க போறீங்கன்னு எழுதல, ஜெயித்ததினால். நீங்க ஜெயித்துட்டீங்கன்றார். விசுவாசிகளை இந்த பாஸ்டர் எப்படி காண்கிறார் பாருங்க. இவர் நல்ல வயோதிப பாஸ்டர், அனுபவம் உள்ள பாஸ்டர், இயேசுவோடு கூட இருந்த ஒரு மனுஷன், நல்ல கிறிஸ்தவ உபதேசத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். எப்போ ஜெயித்தாங்க? இயேசு எப்போ ஜெயித்தாரோ அப்பவே இவங்களும் ஜெயித்துட்டாங்க. இவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள், ஜெயிக்கிறவர்களாகவே பிறந்திருக்கிறார்கள். அதை அங்கீகரிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஜெயிக்க போறதுனால அல்ல, ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ பாருங்க, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இப்போ இதை தான் கவனிக்க போகிறோம். இந்த வாலிபர்களுக்கு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள்னு முதல்ல சொல்லிட்டாரு. இப்போ இவர்கள் நடைமுறையில் எப்படி இந்த ஜெயத்தை நிலைநாட்டுகிறார்கள் என்பதை குறித்து சொல்லுகிறார். சொல்கிறாரு, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். அதாவது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாகவே பிறந்திருக்கிறீர்கள், மோர் தென் கான்கரர்ஸாக இருக்கிறீங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போ நடைமுறை வாழ்க்கையில் தேவ வசனம் என்ன பண்ணுது, இப்போ உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. இந்த தேவ வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால, ஆங்கிலத்தில் அபைடு என்று வருகிறது, அபைடு பண்ணுறதுனால, உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால, தமிழ்லையும் நல்லா அழகாக வந்திருக்கு, நிலைத்திருக்கிறதுனால நீங்கள் பலவான்களாக இருக்கிறீங்க. தேவ வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறதுனால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும். அப்போ ஜெயிக்கிறவர்களாக இவர்கள் பிறந்திருக்கிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய ஜெயம் இவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, இவர்கள் மோர் தென் கான்கரர்ஸ் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே மோர் தென் கான்கரர்ஸாக இருக்கிறார்கள். எப்படி வாழ்க்கையில் மோர் தென் கான்கரர்ஸாக இருக்கிறாங்க, அதுதான் இங்கே கவனிக்க வேணும். தேவ வசனம் இவர்களுக்குள்ள என்ன பண்ணுதான், நிலைத்திருக்கிறது. நல்லா கவனிங்க, தேவ வசனம் நிலைத்திருக்கிறதுனா என்ன? எல்லாரும் தான் வசனத்தை கேட்குறோம், சபைக்கு வர்றோம், எல்லாரும் பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனால் தேவ வசனம் நிலைத்திருக்கிறது என்கிறது வேற. சும்மா கேட்கறது இல்லை, நிலைத்திருக்கிறது. கேட்கறது அவசியம். ஏன்னா அப்போ கேட்கலன்னா எப்படி நிலைத்திருக்கிறதுக்கு வேண்டிய அந்த இதே கிடையாது. கேட்கறதுல தான் ஆரம்பிக்குது, அப்புறம் தான் அதில் நம்ம ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்களாகிறோம், அதுக்கப்புறம் தான் அது நிலைத்திருக்க முடிகிறது. நிலைத்திருக்கிறதுனா என்ன? நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் கேட்ட வார்த்தைகள் நமக்குள்ளே சென்று நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. கேட்ட வார்த்தைகள் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் எப்படி ஆயிடுச்சு, கேட்ட வார்த்தைகள் தினந்தோறும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், ராத்திரிலேருந்து காலை வரைக்கும் என்ன பண்ணுது, நம்மளை
ஆளுகை செய்கிறது, டாமினேட் பண்ணுகிறது, ரூல் பண்ணுகிறது, நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிறது. இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டால் அப்படி கிடையாது. அந்த பிரசங்கத்தை கேட்டால் அதோடு விட்டுறோம். ஆனால் வார்த்தை நிலைத்திருக்கிற மக்களை பாருங்க, அவங்க ஏதோ பிரசங்கத்தை கேட்டு அதோடு மறந்துடுறது கிடையாது. கேட்ட அந்த வார்த்தைகள், இப்போ மோர் தென் கான்கரர்ஸ் கேட்டால் அது உள்ளத்தில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவங்க தங்களுடைய சூழ்நிலை சந்திக்கும் போது அவர்கள் எப்படி தங்களை பார்க்கிறார்கள்? மோர் தென் கான்கரர்ஸா பார்க்கிறார்கள். பிரச்சனைகளை சந்திக்கும் போது தங்களை எப்படி காண்கிறார்கள்? மோர் தென் கான்கரர்ஸா காண்கிறார்கள். தங்களை வாயை திறந்து அவர்கள் தோல்வியை பேசுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் கேட்ட வார்த்தை அவர்களை டாமினேட் பண்ணுகிறது. இருக்கீங்களா? கேட்ட வார்த்தை அவர்களை ஆளுகை செய்கிறது. கேட்ட வார்த்தை அவர்களை விட்டு போகவில்லை. கேட்ட வார்த்தை அவர்களை ரூல் பண்ணுது, அவர்களை டாமினேட் பண்ணுது, அவர்களை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அவருடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணுகிறது, அவருடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுகிறது, அவருடைய பிலீஃபை கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க கேட்ட வார்த்தைகள் அப்படியே உங்களுக்குள்ள இருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு? அதுதான் வார்த்தை நிலைத்திருக்கிறது. கேட்ட வார்த்தைகள் ஏதோ கேட்டோம் போனோம் இல்லாம சிலர் பிரசங்கம் கேட்கறதுலயே இருக்கிறாங்க. அந்த பிரசங்கம் கேட்டங்க நல்லா இருந்துச்சு, இந்த பிரசங்கம் கேட்ட இது நல்லா இருந்துச்சு, அதுல இருக்கிறாங்க. அதல்ல இது. கேட்ட வார்த்தைகள் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் போது இதுதான் மேல வருது. பிரச்சனைக்கு நேரம் நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அட இந்த பிரச்சனை ஒண்ணும் கிடையாது, ஏனென்றால் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். அப்படி ஒரு மனுஷன் என்ன ஆரம்பிக்கும் போது அவன் என்ன பண்ணப்படுகிறான்? அந்த வார்த்தை அவனுக்குள்ள நிலைத்து நிற்கிறது. இந்த வாலிபர்களுக்கு சொல்றாரு, தேவ வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்து இருக்கிறது. வாலிபர்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் என்ன பண்ணுதான்? நிலைத்து இருக்கிறது. அப்ப தேவனுடைய வசனம் ஒரு வாலிபனுக்குள்ளே நிலைத்திருந்ததுன்னா சொல்லுங்க, அவனுக்கு இந்த வாழ்க்கையின் டெம்டேஷன்ஸ், சோதனைகள் ஒரு பெரிய காரியம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏனென்றால் வார்த்தை என்ன பண்ணுது? டாமினேட் பண்ணுது. வார்த்தையை கேட்டு கேட்டு அதை உள்ளத்துல வச்சு வச்சு அதை வாயில பேசி பேசி அதை இருதயத்தை அதனால நிரப்பி நிரப்பி அந்த வார்த்தை என்ன பண்ணுது? கவர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது, டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு வார்த்தை கண்ட்ரோல் பண்ணல, உலகம் அவர்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஹலோ, நிறைய பேர் எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க? உலகத்தால் கண்ட்ரோல் பண்ணப்படுறாங்க. நிறைய வாலிபர் பாருங்க எப்படி கண்ட்ரோல் ஆகிறாங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கங்க, கூப்பிட்டாங்க, அதனால போயிட்டேங்க. இது யார் கண்ட்ரோலு? கோயிலுக்கு போனியா? போனேன். வசனத்தை கேட்டியா? கேட்டேன். அப்புறம் ஏன் இப்படி பண்ண? அது என்ன பண்ணுறதுங்க, அவ்வளோ பேர் 10 பேர் கூப்பிடுறாங்க, நம்ம எப்படி வானான்னு சொல்கிறது? அவங்களோட சேர்ந்து போனேன். நான் சின்ன வயசில் அப்படி தான் பாருங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர் ரெடியாக இருப்பான். காலையில் காலேஜுக்கு போகலான்னு கிளம்புனா 10 பேர் நின்றுருப்பான் பாருங்க. அந்த நேரம் சாயந்தரம் படிக்கலான்னு பார்த்தா அப்போ 10 பேர் ரெடியாக நின்றுருப்பான். இந்த 10 பேர் அவன் என்ன செய்யறானோ அந்த ஃப்ளோவில் தான் நானும் போயிட்டு இருப்பேன். உலகம் அவன் என்ன நினச்சிடக்கூடாதே, இவன் ஒழுங்காயிட்டானோ, இவன் ரொம்ப யோகியன் ஆயிட்டானோ, என்னடா உழுந்து படிக்கிற, அப்படிலாம் படிக்க வேண்டியதில்லை, நீ ரொம்ப ஸ்மார்ட், நீ ஈஸியாக பாஸ் பண்ணுவேன், ஏன் அப்படிலாம் வா ஜாலியாக எங்கே போகலாம் அப்படின்னு ஒன்று டக்குன்னு தூக்கி எல்லாத்தையும் புக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. ஏன்னு சொன்னால் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? கண்ட்ரோல் உலகம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது ஒழிய உள்ள சத்தியம் இல்லை, தேவனுடைய வசனம் நிலைத்து இல்லை. தேவனுடைய வசனம் நிலைத்தில்லாதனால உள்ளிருந்து வசனம் கண்ட்ரோல் பண்ணல, உள்ளண்டு வார்த்தை டாமினேட் பண்ணல. உலகத்தின் இன்ஃப்ளூயன்சஸ், உலகத்தின் காரியங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மை நடத்துகிறது. இப்ப அடுத்த வசனம் வாசித்தனா நல்லா வழங்கும் பாருங்க. 14ஆம் வசனம், தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எங்க வர்றாரு பாருங்க சப்ஜெக்ட். அதான் அது என்ன சொல்றாரு? உன்னுடைய அஃபெக்ஷன்ஸை, உன்னுடைய பிரியத்தெல்லாம் கொண்டு போய் உலகத்தின் காரியங்கள் பேரில் வைக்காத. ஏன்னு சொன்னா அது மேல வச்சா அது உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விடும். தேவ வசனம் உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும், தேவ வசனம் உங்களை டாமினேட் பண்ணட்டும், தேவ வசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும். உலகத்தின் காரியங்கள் மேல உங்களுடைய ஆசையை வைக்காதீங்கிறாரு. உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். உலகம் எப்படி வேலை செய்து பாருங்க. இந்த 3 காரியம் தான்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூலமா தான் வேலை செய்யுது.
பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, சரி அதை பண்ணுவோம், இது பின்னால் போவோம், இப்படி செய்வோம், அவ்வளோதான். அதான் உலகம், வேற ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கு அப்படி பண்ணுன்னு கிடையாது. பார்த்தோம் நல்லா இருக்குது, சரி இதை ஃபாலோ பண்ணுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம், அவ்வளோதான ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. மாம்சத்தின் இச்சை, அதாவது நம்முடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், அதில் சில தேவைகள்லாம் இருக்குது, அதில் சில தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட வேணும். அதை தவறான விதத்தில் போய் நிறைவேற்றுவது, அதெல்லாம் படித்தோம். நம்ம பாவத்தை மேற்கொள்கிறவர்கள் என்கிறது குறித்து படிக்கும்போது அதெல்லாம் படித்தோம். மாம்சத்தில் அல்லது சரீரத்தில் ஆசைகள் இருக்கிறது தப்பு இல்லை, அதை தவறான விதத்தில் நிறைவேற்றுறது தான் தப்பு. அது மாம்சத்தின் நிச்சயா மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது தான் தப்பு. நாம் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ஆனால் இந்த உலகம் ஒருத்தன் ஆளும்போது, வசனம் ஆளாத உலகம் ஆளும்போது என்ன ஆகிறது? அவன் மாம்சத்தின் நிச்சயினால் ஆளப்படுகிறான், கண்களின் நிச்சயினால் ஆளப்படுகிறான். எது பார்த்தவனுக்கு பிடிக்குதோ அது பின்னால் போகிறான். ஜீவனத்தின் பெருமை, அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, என்னால் எல்லாம் முடியும், நான் செஞ்சிருவேன். சில வாலிபர்களை பாருங்க, சின்ன வயசில் அவர்கள் ஒரு மிடுக்கு, எல்லாம் முடியும், நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாதுன்ற ஒரு திமிர் மாதிரி இருக்கும் பாருங்க உள்ள. அப்படிப்பட்ட ஒரு இது, அதுதான் அந்த ஜீவனத்தின் பெருமை. நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்ப நீங்க மாம்சத்தின் நிச்சயினால் ஆளப்பட்டால், கண்களின் நிச்சயினால் ஆளப்பட்டால், ஜீவனத்தின் பெருமையினால் ஆளப்பட்டால், பாருங்க ஆதாம் பாவம் செய்த போது அங்க ஜீவனத்தின் பெருமையை பார்க்கிறோம் பாருங்க. அவன் என்ன பிசாசு சொல்றான், புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசின்றான். இவனுக்கு அது நல்லா படுது. அதான் அவர் ஏன் சொல்லணும் எனக்கு புசிக்க கூடாதுன்னு? நானே பார்த்துக்கிறேன், அவர் என்ன சும்மா சொல்றது? நான் எனக்கு என்ன இஷ்டமோ நான் புசிப்பேன், என் இஷ்டத்தின்படி நானே செய்வேன். என்னால் செய்ய முடியாதா? அதோ காமிக்கிறேன் பார், சாப்பிட்டு காமிக்கிறேன். அப்படிதான் சாப்பிட்டான். அவர் என்ன சொல்றது, அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நிறைய பேர் பாருங்க அப்படி இருக்கிறாங்க இந்த உலகத்தில். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அதான் ஜீவனத்தின் பெருமை. அப்ப இவைகள் ஆளுகை செய்தால், இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இதெல்லாம் எதிலிருந்து உண்டானவைகள்? உலகத்தினால் உண்டானவைகள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கிறான்? பிதாவினால் உண்டான அந்த தேவனுடைய வார்த்தையினால் ஆளப்படுகிறான். தேவனுடைய காரியங்கள் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறது, வசனம் அவனுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அவனை எது ஆளுகை செய்கிறது? கண்ணால பார்த்ததல்ல, ஜீவனத்தின் பெருமை அல்ல, மாம்சத்தின் நிச்சை அல்ல. அவனை ஆளுகை செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையினுடைய காரியங்கள் அவனை ஆளுகை செய்கிறது. பாருங்க, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அந்த மாம்சத்தின் நிச்சயம் அதையும் இதையும் ஃபாலோ பண்ணி போறவங்க அதெல்லாம் ஒளிந்து போகும் பாருங்க. அதெல்லாம் தற்காலிகமாக சில சந்தோஷங்களை கொடுக்கலாம், தற்காலிகமாக சில த்ரில்லை ஏற்படுத்தலாம், அதெல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அது ஒரு கிளிட்டர் மாதிரி. அது அனித்தியமான பாவ சந்தோஷம்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? அனித்தியமான பாவ சந்தோஷம் அப்படின்னா இந்த பாவ சந்தோஷம் என்னைக்குமே இருக்காது. அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்சம் மாசம் தான் இருக்கும், கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். இந்த கொஞ்ச நாளைக்காக நம்முடைய வாழ்க்கையே நம்ம தாரவாத்திர முடியாது. இந்த கொஞ்ச சந்தோஷத்துக்காக, கொஞ்ச திருப்திக்காக நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நாம் இழந்து போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், உள்ளத்தில் வசனத்தினால் ஆளப்படுகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். நம்முடைய வாழ்க்கையை எதனால நம்ம அஸ்திபாரமிட வேண்டும், எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற மாதிரி அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறதாய் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? எத்தனையோ பேர் நம்ம கண்ணுக்கு முன்னால தோன்றி நம்ம கண்ணுக்கு முன்னால போயிடுறாங்க. ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இப்படி எழும்பி போட்டுன்னு அப்படியே போயிடுறாங்க, ஒண்ணும் இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளங்களை ஆளும்படியா இடம் கொடுங்கள், அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும்படியா இடம் கொடுங்கள். மாம்சத்தின் நிச்சைக்கு, கண்களின் நிச்சைக்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்காமல் கடவுளுடைய வார்த்தை உங்களை கவர்ன் பண்ணும்படியா இடம் கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் மோர் தென் கான்கரர்ஸாக வாழ ஆரம்பிப்பீர்கள், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு போக 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 மெருகு ஏறும் பாருங்க. போக போக கழுது கரைஞ்சி கட்டர் மாதிரி ஆனது இல்லை. போக போக என்ன ஆகும்? இன்னும் மெருகு
ஏறும். இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க மெருகு ஏறணும்னு? முன்ன இருந்ததை விட இன்னும் நல்லா இருப்பீங்க. வருஷங்கள் கடக்க கடக்க இன்னும் அதிகமா ஞானம் கூடும், அறிவு கூடும், விவேகம் கூடும், ஐஸ்வர்யம் கூடும், சந்தோஷம் கூடும், சமாதானம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் பெருகி கொண்டே போகும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், இவைகளால் ஆளப்படாமல் தேவனுடைய வார்த்தையினால் ஆளப்படுகிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதுல முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் விட்டுறாங்க. இந்த உலகம் வந்த உடனே, அந்த காலத்தில் நாங்கள்லாம் இதை வாசிச்சுட்டு உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீங்கள்னு உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எங்களுக்கு நிலம் வேணாம், வீடு வேணாம், ஒரு கார் வேணாம், எங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன்னா அதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள், எல்லாம் தான் உலகத்தில் உள்ளவைகள். சோறு கூட உலகத்தில் தான் இருக்குது, வேணாமா? என்ன பாருங்க முட்டாள்தானம். உலகத்தில் உள்ளவைகள்னா இந்த நல்ல சட்டை வேணாம், இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகள். இந்த நல்ல வேலை வேணாம், இதெல்லாம் உலகத்தில். இது நல்ல தொழில் வேணாம், இதெல்லாம் உலகத்தில் உள்ள, எனக்கு உலகம் வேணாம். இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே, இந்த ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த காரியங்கள், நல்வாழ்வுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப அதை பற்றி ஒரு பாசிட்டிவாகவே நினச்சது கிடையாது. ஆனால் வேத வசனம் அதை உலகம்னு சொல்லலை. வேத வசனம் எதை உலகம்னு சொல்லுது? நம்முடைய எண்ணங்கள், தாறுமாறான நம்முடைய எண்ணங்கள், வாழ்க்கை முறைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை முறை, அதைத்தான் உலகம்னு வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஆட்கொள்ளப்படும் போது வெற்றி நமக்கு நடைமுறையில் உண்டாகிறது. இப்படி தப்பான எண்ணத்தை உடையவர்கள், உலகம்னா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அவர்கள் முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருந்தாலும், மோர் தென் கான்கரர்ஸாக இருந்தாலும், அவர்கள் மோர் தென் கான்கரர்ஸாக வாழுகிறது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால மாம்ச இச்சையை டீல் பண்றது கிடையாது, கண்களின் இச்சையை டீல் பண்றது கிடையாது, ஜீவனத்தின் பெருமையை டீல் பண்றது கிடையாது, இவைகளை அகற்றும்படியாக ஒன்றும் செய்யறது கிடையாது. வெறும் எதை மட்டும் சரி பண்ணிட்டாங்க, சட்டையை சரி பண்ணி இந்த சட்டையை கழித்து அந்த சட்டையை மாட்டிக்கிட்டாங்க, இந்த கிராப்பை விட்டுட்டு அந்த கிராப் அடிச்சு ஆயிட்டாச்சு. இப்போ இப்படி சில காரியங்களை மாற்றி கொண்டோமே ஒழிய எங்களுடைய உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய மாற்றமே இல்லாமல் இருந்தது. அப்போ அதனால தான் வெற்றி காண முடியல. பாருங்க, பைபிளை தூக்கிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், அல்லே லூயா ஆய் ஓய் என்னுவோம், ஆனால் கொஞ்சம் கூட வெற்றியே இருக்காது, கொஞ்சம் கூட ஒரு ஜெயமே இருக்காது. தோல்வியை தான் பேசுவோம், தாழ்வை தான் பேசுவோம், இல்லாமையை தான் பேசுவோம், வறுமையை தான் பேசுவோம், தாழ்ச்சியை தான் பேசுவோம், அதைத்தான் நம்புவோம். இது முடியாது, அது ஆகாது, இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு முடியாதாக்கும், இது நம்மளால முடியாது, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, நம்ம அது தூசி, நம்ம கால் தூசி, இப்படி தான் பேசுவோம். பாருங்க, மோர் தென் கான்கரர்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. பைபிளை தூக்கிட்டு சட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும், கிராப் எல்லாம் சரியா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் மோர் தென் கான்கரர்ஸ் போல வாழ்ந்ததே கிடையாது. எத்தனை பேருங்க மோர் தென் கான்கரர்ஸ் இருக்கிறீங்க? உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையினால் ஆளப்படும் போது நீங்கள் வாழ்க்கையில நடைமுறையில் ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள்.